வணக்கம் மக்களே, நான் ஸ்டான்லி. வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் FA கப் ஃபைனல்ஸ் ஆன மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடோட மேட்ச் அதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். எத்தனை டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குப்பா இந்த மேட்ச்சில். டு நேம் எ ஃபியூ பார்த்தீங்கன்னா கார்னாச்சோவோட அந்த கிஃப்டட் கோல், மைனோவோட பிரில்லியன்ட் ஃபினிஷ், ஒனானோவோட எக்ஸலன்ட் சேவ்ஸ், பிசாகா வர்சஸ் டோக்கு, ஹாலாண்ட நம்ம டிஃபென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பாக்கெட் பண்ணினது, டென்னாகோட கெரியர் டிசிஷன், இப்படி பல ஸ்டஃப் இருக்க போகுது இந்த வீடியோவில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். இந்த மேட்சுக்கு ஒரு ப்ரிவியூ வீடியோ போட்டு அதில் நான் சொன்ன மாதிரியே நம்ம டீம் இருக்கிற ஃபார்மில் வின் பண்ணிடுவாங்கன்ற ஹோப் பயங்கரமாக இருந்துச்சு. பட் அந்த கனவு நினைவாகும் போது கிடைக்கிற அந்த ஃபீலிங் இருக்கே, அடிச்சிக்க முடியாதுங்க. மான்செஸ்டர் யுனைடெட் ஆர் நவ் அஃபிஷியலி 13 times FA கப் வின்னர்ஸ், ஜஸ்ட் ஒன் லெஸர் தென் ஆர்சனல். அது மட்டுமா, டேபிளில் 8th இருந்துக்கிட்டே யூரோப்பா லீகுக்கு குவாலிஃபை ஆகிட்டோம். எத்தனை பேரால் இது முடியும் சொல்லுங்க? ஒரே கல்லில் நமக்கு 2 மாங்கா, FA கப்பு அண்ட் யூரோப்பா ஸ்பாட். என்னது இதுவா நம்ம டீம்ன்ற மாதிரி செஞ்சாங்க பாருங்க. சம்பவம் டெரர் காட்டிட்டாங்க நம்ம யுனைடெட். 74% பொசிஷன் வந்து சிட்டி கிட்ட தான் இருந்துச்சு. அண்ட் நமக்கு கிடைச்ச அந்த 26% பொசிஷன்ல 11 ஷாட் அடிச்சு அதுல 5 ஆன் டார்கெட் அண்ட் அதுல 2 கோல்ஸ். கிடைச்ச சான்ஸை யுனைடெட் பிரமாதமா யூஸ் பண்ணிருக்காங்க. யுனைடெட் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த மேட்ச் ஒரு ரிடம்ஷன் மேட்ச் ஆக்கிட்டாங்க. எஸ், லீக்ல பண்ண எல்லா சொதப்புலுமே ரெடீம் பண்ணிட்டாங்க அண்ட் நம்ம ட்ரஸ்டையும் earn பண்ணிட்டாங்க. சிட்டி மாதிரி டீமை ஹை ஸ்கோர் பண்ண விடாம அசால்ட்டா தடுத்த டிஃபென்ஸும் சரி, சிட்டி மாதிரி டீம் மேல கோல்ஸ் போட்டு துவைச்ச அட்டாக்கர்ஸும் சரி, அண்ட் அதுக்கும் மேல இவ்வளோ கிரிட்டிக்ஸோட FA கப் வின் பண்ண வச்ச எரிக் டென் ஹேக், இவங்க எல்லாருக்குமே என்னோட ரெஸ்பெக்ட். ஆல்சோ என்னோட அப்பாலஜியும் கூட. அப்பாலஜி எஸ்பெஷலி டு எரிக் டென் ஹேக். ஏன்னு கேட்டீங்கன்னா, நானும் நிறைய அவரை கழுவி ஊத்திருக்கேன்ல, அதுக்காக தான். சாரி தல, என்ன மன்னிச்சு. ஒவ்வொருத்தனோட அருமையும் பெருமையும் இந்த பிளேயர்ஸ் ரேட்டிங்ல பார்த்துடலாம். ஒனானா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லெஸ் ஒர்க் டு டூ, பட் செகண்ட் ஹாஃப்ல சில க்ரூஷியல் சேவ்ஸ் பண்ணினா, எஸ்பெஷலி வாக்கரோட அந்த ராக்கெட் லான்ச்சஸ். வான் பிசாகா சாலிட் டிஃபெண்டிங் ப்ரோ. டோக்குவை பாக்கெட் பண்ணிட்டான். டோக்குவும் என்னென்னவோ ட்ரை பண்ணினா, பட் பிசாகா வாஸ் லைக் வாய்ப்பில்லை ராஜா. வரான் இஸ் ஃபைனல் appearance for United, தான் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டிஃபெண்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டு. மார்டினஸ், வரான் மார்டினஸோட ரீயூனியன் வாஸ் a treat bro. மார்டினஸோட டிஃபென்சிவ் ஸ்கில் வேர் அவுட்ஸ்டாண்டிங் bro. போத் ஆலன் அண்ட் ஃபோர்டனை அசால்ட்டா டீல் பண்ணினான். மார்டினஸ் மட்டும் அட்லீஸ்ட் பாதி சீசன் ஆடி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேற லெவலா பண்ணிருப்போம். டாலிட் ஃபர்ஸ்ட் கோல்ல தரமான சுவிட்ச் ஓவர் ப்ரோ. ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பேக் ஃபீலிங் கொடுத்தான். அப்பப்போ ஃப்ரீ ரூம்ல இருந்தான், பட் இட் டிட் நாட் அஃபெக்ட் த டிஃபென்ஸ் லைன். ஆம்ரபட் யுனைடெடோட ஷீல்டு ப்ரோ, வேற லெவல். இவன மாதிரி ஒரு குவாலிட்டி சிடிஎம் கிடைக்க வாய்ப்பே இல்ல ப்ரோ. ஜாலியா பால இன்டர்செப்ட் பண்ணிட்டு ஒரு 360 சுத்திக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கான் நடு ஃபீல்டுல. வெரி சப்போர்ட்டிவ் இன் தி டிஃபென்சிவ் லைன். மை ஃபேவரட் பிளேயர் இன் திஸ் மேட்ச் ப்ரோ. மைனோ வயசுக்கு ஏத்த கேம் பிளே இது என்னமா டீம் ஷேப்பை மெயின்டைன் பண்ணினா. செகண்ட் கோல் ஃபினிஷ் வாஸ் அ கிளாஸ். ராஷ்ஃபோர்ட் நிறைய ஏர்லி ஸ்பிரின்ட்ஸ் கொடுத்து வாக்கரையும் ஓட வச்சு டயர்ட் ஆக்கிட்டான். சூப்பரான ஸ்விட்ச் ஓவர் டு கார்னாச்சோ ஃபார் த செகண்ட் கோல் செட்டப். குவாலிட்டியான ட்ராக் பேக்ஸ் அண்ட் சப்போர்ட்டட் தி டிஃபென்ஸ் வெரி வெல். மெக்டாம்னே நம்பர் 10 பொசிஷனை ஆடினா அண்ட் வெல் பிளேட். அட்டாக்கிங்க்கும் மிட்ஃபீல்டுக்கும் நடுவில் ஒரு ப்ராமினன்ட் ரோல் பிளே பண்ணினான். எப்படி ஆம்ரபட் கீழே ஒரு ஷீல்டு மாதிரி ஆடினானோ, அதே மாதிரி மெக்டி மேல ஒரு பீஸ்ட் மாதிரி ஆடினான். கார்னாச்சோ he deserved அந்த கிஃப்டட் கோல் ப்ரோ. நிறைய பேர் இதை ஓசி கோல்னு சொல்லுவானுங்க. அவனுங்க வாயிலெல்லாம் ஒரு ஃபுல் வாலபிள் துவர்ச்சி வச்சிடுங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். கார்னாச்சோ கொடுத்த அந்த ரன் ஆர் தட் பிரஸ் மேக்ஸ் him deserve this goal. அது மட்டுமா, கார்னாச்சோ கிட்ட பால் போச்சுனாலே நம்மளுக்கு ஒரு ஆன்டிசிபேஷன் கிரியேட் பண்ற மாதிரி ஆடினா ப்ரோ. ப்ரூனோ என்ன மாதிரி சான்சஸை கிரியேட் பண்ணினான். எஸ்பெஷலி மைனோவோட கோல் அசிஸ்ட், அப்படியே ஒரு பிளைண்ட் பாஸ் ப்ரோ, சான்ஸே இல்ல, வேற லெவல். ஓய்லாண்ட் நாஸ்டி கண்ட்ரோல் அண்ட் ஷீல்டிங் இன் தி ஃப்ரண்ட் லைன் டியூரிங் தி டெத் மினிட்ஸ். ஏவன்ஸ் ரீப்ளேஸ்ட் மார்டினஸ், பட் எந்த ஒரு குறை இல்லாம கிளீனா அவனோட ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டான். ஃபைனலி மேனேஜர் பெர்ஃபெக்ட் செலெக்ஷன் ரிவார்டட் அ பெர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். திஸ் டைம் பிளேயர்ஸ் டிட் நாட் லெட் ஹிம் டவுன். ரொம்பவே கேர்ஃபுல்லா சப்ஸ் பண்ணினான். மனுஷனுக்கு இவ்வளவு கிரிட்டிக்ஸ் இருந்தும் he still played his part well. டோக்கு கோலுக்கு அப்புறமா கூட நமக்கு எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் கிரியேட் ஆச்சு. பட் நம்ம பீஸை பார்த்தீங்கன்னா காமா மாஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல. 10 ஹேக் டிசர்வ்ஸ் டு ஸ்டே ப்ரோ. போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல கூட பார்த்தீங்கன்னா சும்மா கிளின்னு கிழிச்சாப்ல. செம்ம போல் டான்சஸ், என்ன முடிஞ்ச அனுப்புங்கடான்ற மாதிரி பேசினாப்ல. சல்யூட் பாஸ். நம்ம தங்கங்கள் மறுபடியும் ஆடுறத எவ்வளவு நாள் பார்க்காம நாள் இருக்க முடியும் தெரியல. ஐ ஹோப் தே கம் பேக் ஸ்ட்ராங்கர். இதுக்கு நடுவில் சம்மர் டிரான்ஸ்ஃபர்ஸ் கை கொடுக்கும்னு நான் நம்புறேன். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோட ரிவ்யூவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி சைனிங் ஆஃப்.